ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? வாடா வாடா மச்சான். இனி நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். இவன் மட்டும் தப்பிச்சு போயிருந்தா எங்க மொத்த டீம் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. சஸ்பெண்ட் ஆயிருப்போம். ஏன் எங்களை டிஸ்மிஸ் கூட பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க சார். இந்த கேடுகட்டவன் என்னென்ன பிளான் பண்ணுவான், எப்படி பிளான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் சார். அந்த சந்தேகத்துல தான் நான் உங்க பின்னாடியே வந்தேன். இது போதுமா சார், இல்ல நானும் கோர்ட்டுக்குள்ள வரணுமா? இல்ல சார், இதுக்கு மேல நாங்க பார்த்துப்போம். நான் மட்டும் வரலன்னா நிச்சயமா இவன் எஸ்கேப் ஆயிருப்பான் சார். இந்த லட்சணத்துல ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறப்ப என்னையே நக்கல் பண்ணலடா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் காத்துட்டு இருக்குன்னு சொன்னான் இவன். டேய் ஃப்ராட் சைக்கோபாத், இப்ப தெரியுதாடா உண்மையான சர்ப்ரைஸ்னா என்னன்னு? சூர்யா, புருஷனும் பொண்டாட்டியும் ஆட்டம் ஆடுறீங்க. டேய், இதுக்கு மேலேயும் ஆட வேண்டாம் முட்டாப்பா. இல்ல வேணாண்டா, என்ன எங்க போனாலும் கட்டம் கட்டி அடிக்கிற. உன்னை நான் விடவே மாட்டேன்டா. கிளிப்ப நீ பட வா, போய் உள்ள போய் நல்லா களி தின்னு. இருக்கிற எவிடன்ஸ் வச்செல்லாம் பார்த்தோம்னா உனக்கு 100% தூக்கு தண்டனை தான். முதல்ல அதுல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. பட பார்க்கலாம். நான் ஜெயில இருக்கேன்னு மட்டும் சாதாரணமா நினைச்சிடாத. எப்படி இருந்தாலும் இனிமே உனக்கு ஆபத்து தான்டா. ஐயோ காமெடி. டேய் டேய் முட்டா பையில உன்னால என்னடா கிழிக்க முடியும்? என்ன சாதாரணமா நினைச்சிடாத. எனக்காக ஒரு பெரிய டீமே வெளியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல ஒருத்தரையும் நான் நிம்மதியா விட மாட்டேன். சார், அவனை நாங்க பாத்துக்கிறோம் சார். கூல்டவுன் சார், ப்ளீஸ் கூல்டவுன் சார். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார், நீங்க நந்தினி கிட்ட என்கொயரின்னு கூட்டிட்டு வந்தீங்களே சார், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம் சார். விசாரணை முடிஞ்சதும் எப்படி மரியாதையை உங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தோமோ அதே மரியாதையோட உங்க வீட்டிலே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம். யூ டோன்ட் வரி சார். சார், அப்ப நீங்களே நந்தினி வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுருவீங்களா? வீட்டிலே கண்டிப்பா கொண்டு வந்து விட்டுருவோம் சார். சேஃபா அவங்க வருவாங்க சார். அதுக்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ சார். டேய் வா போலாம். ஓகே மச்சான். சைரன் சவுண்ட் கேக்குது. நந்தினி வந்துட்டாலோ? ஏய் கல்யாணம். ஐயா கல்யாணம். ஐயா இந்த பின்னாடி இருக்க ஐயா, அந்த கைகளை கழுவிட்டு வரையா. நந்தினி ஐயா. வாமா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைங்க ஐயா. விசாரிச்சாங்க, நான் பதில் சொன்னேன். அவங்களே வந்து இறக்கி விட்டு போனாங்க. சாரிம்மா, என்னாலையும் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியலம்மா. சூர்யாவும் எங்க போனான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பு போயிருந்தோம். அத்தா சார் அங்க வந்திருந்தாருங்க ஐயா. அங்கேயா? மாப்பிள்ளதான் கில்லியாச்சே. அவன் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கான். நான் கரெக்டா சொன்னமா?
சூர்யா போலீஸ் கிட்ட பேசுறானாமா? அவர் பேசினாருங்க ஐயா. விசாரணைக்கு என் கூட இருப்பேன்னு தான் சொன்னாரு. ஆனா அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த பரமேஸ்வரி கூட ரஞ்சித் கிட்ட பேசிட்டு இருந்தா.